திமுகவை அழிக்க நினைத்தவர்களுக்கு எல்லாம் நினைவிடம் கட்டிச் சென்றவர் கருணாநிதி என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளைக்கோட்டை பகுதியில் அருப்புக்கோட்டை தொகுதி திமுக இளைஞரணி சார்பில் மத்திய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேசும்போது, நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை, எங்கள் மீது இந்தியை திணிக்க வேண்டாம் எனதான் கூறுகிறோம் என்று கூறினார். இஸ்ரோவில் சாதித்த தமிழ்நாட்டை சேர்ந்த 5 விஞ்ஞானிகள் அரசு பள்ளியில் படித்தவர்கள்தான். இவர்களுக்கு இந்தி சமஸ்கிருதம் தெரியாது என்றும் அவர் தெரிவித்தார். புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் உடனே திமுகவை அழிப்போம் என்கிறார்கள். திமுகவை யாரெல்லாம் அழிப்போம் என்று கூறினார்களோ அவர்களுக்கெல்லாம் நினைவிடம் கட்டிவிட்டு சென்றவர் கருணாநிதி என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறினார். 2026 திமுக அமோக வெற்றி பெற்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும் அவர் பேசினார். இந்த கட்சி அழிப்பதற்கு யாருக்குமே கிடையாது. பல பேர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சவங்க வந்தவங்க என்ன சொல்றாங்க? திமுகவை அழிப்போங்கிறாங்க. திமுகவை யார் யார் அழிப்போம் என்று சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நினைவிடம் கட்டிவிட்டு தான் அவர் போனார். திமுகவை அழிப்பேன் யார் யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு கூட நினைவிடம் கட்டது கலைஞர் தான் கட்டார்.